நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய ஒருபோதும் நான் இந்த கட்சிகள்கிட்ட என் கட்சியை அடமான வைக்க மாட்டேன். என்னை நம்பி வாக்கு செலுத்திய மக்களையும் அடமான வைக்க மாட்டேன். என் தம்பி தங்கைகளையும் அடமான வைக்க மாட்டேன். 300 கோடி 400 கோடி பகவான் ஆரத்திலாம் எடுக்க தயாராக இருக்கும் போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தனிச்சு போட்டி போட்டு இங்கே மாற்றத்திற்கு, நேர்மைக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவங்களுக்கு வாக்கு செலுத்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல அரசியல் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்னை ஆதரிக்கும், அந்த கூட்டம் எனக்கு வாக்கு செலுத்தும், என் வாக்கு ஒரு நாள் வெற்றியா மாறும் என்று அண்ணன் சீமான் துணிஞ்சி களத்தில் நிற்கிறாரு. அப்படி துணிஞ்சி களத்தில் நிற்கக்கூடிய நமக்காக எல்லா போராட்டத்திலும் பங்கெடுத்த இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா குறைந்தபட்ச மொழிப்பற்று, இனப்பற்று இது பேசுவதற்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் கோயிலில் தமிழ் ஏறினான்னா ஏறலனா என்ன, பழனி முருகன் கோயிலில் தமிழ் ஒழிச்சான்னா ஒழிக்கலாம் என்ன, கோவிலில் தமிழ் ஒழிச்சான்னா ஒழிக்கலாம் என்ன, எதை பற்றியும் பேச ஆள் இருக்காது. கல்குவாரி பிரச்சனை பற்றியோ ஆத்துமல் கொள்ளையை பற்றியோ பேசுவதற்கு ஆள் கிடையாது. கடந்து போயிட்டே இருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க ஊடகங்கள். அப்போ அதை பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்காங்க. குறைந்தபட்சம் தமிழில் பேர் வைப்பது, தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, அது பெருமை, அது அடையாளம். விவசாயம் செய்வது அவமானம் அல்ல, அது ஒரு பெருமை, அது வருமானம். துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கலாம், சொந்த ஊரில் ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுங்கிற கேள்வியை கேட்டவர் இயற்கை விவசாயத்தை அரசு வழியாக மாற்றுவேன், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வழியாக மாற்றுவேன் எல்லா விமர்சனம். எங்கள் ஒரு மாட்டுக்காரர், எங்கள் ஒரு ஆட்டுக்காரர் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் விவசாயத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சீமான் முன்னெடுக்கிறாரு. அந்த அரசியலை விரும்பக்கூடிய தமிழர்கள், உலகத் தமிழர்கள், தமிழ் தேசிய முதலாளிகள், தமிழ் ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநாட்டிற்கான நிதியை கொடுக்கணும். வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. உலகத் தமிழர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இனமாக, பணமாக, உணர்வாக, ஆற்றலாக நிற்க வேண்டும். donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. இன்னும் வெறும் 5 நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை சீமான் கனவு கொண்டிருக்காரு. இந்த மாநாட்டில் பல்வேறு ஏற்பாடுகளை, ஏதாவது இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிறது, இந்த பிரியாணி போடுறது, லேஸ் கொடுக்கறது, மாசா கொடுக்கறது அப்படிலாம் இல்லை, மாஸ் காட்டுறதுலாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்குது. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது உலக தமிழர்களுடைய வெற்றி, தமிழ் தேசியத்தின் வெற்றி. ஒரு தமிழனுடைய ஒரு தனி மனுஷன் எந்த விதமான பணத்திற்கும் எந்த விதமான ஆசைக்கும் ஆட்படாமல் துணிஞ்சு நிற்கிறான், அவனுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். அதனால் donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. உங்களால் 500 ரூபாயா, 5000 ரூபாயா, 5 லட்சம் ரூபாயா, இல்லை 5 எவ்வளவோ உங்களால் முடிந்த எந்த நிதியாக இருந்தாலும் இந்த 5 நாட்களுக்குள்ள கொடுத்து நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு வெற்றி பெற நாம் எல்லோரும் உறுதுணையாக நின்று